ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஜாப்ஸ் மெயில். இந்தியன் கோஸ்ட் கார்டு இந்திய கடலோர காவல் படையிலேருந்து குரூப் சி வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 10th முடித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி எல்லாமே நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். 7th செப்டம்பர் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆர்டினரி போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் அக்டோபர் 7க்குள்ளே போஸ்ட் மூலிமா, ஆர்டினரி போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ என்னென்ன வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிவிலியன் மோட்டார் டிரைவர் குரூப் சி நான் கெஜெட்டட் போஸ்டிங் தான். எஸ்சியில் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். லைட் அண்ட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் 18லேருந்து 27 ஏஜ்குள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 32 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் குரூப் சி லெவல் 2 பிரகாரம் உங்களுக்கு சேலரி இருக்கும். யூஆரில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேம் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் அந்த ரிலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்தால் எலிஜிபிள். அடுத்து ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் சேம் 18லேருந்து 27 ஏஜ்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஷீட் மெட்டல் ஒர்க்கர் யூஆரில் ஒரு வேக்கன்சி. ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் அந்த ரிலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஐடிஐ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 10th பாஸ் பண்ணி அந்த ட்ரேடில் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஐடிஐ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஏஜ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி கார்பெண்டர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபயர்மேன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஆரில் ஒரு வேக்கன்சி. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஃபிசிக்கலி நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் போதும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 10th பாஸ் பண்ணி ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஷூஸ் இல்லாமல் 865 centimeters இருக்கணும். செஸ்ட் அன்எக்ஸ்பேண்டட் 81.5 centimeters, ஆன் எக்ஸ்பேன்ஷன் 85. ஸோ வெயிட் மினிமம் 50 kgs கண்டிப்பாக இருக்கணும். எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதாவது 63.5 kgs வெயிட் 183 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வித்தின் 96 செகண்ட்ஸில். ஓகேங்களா? அடுத்து 2.7 வெர்டிக்கல் ரோப் கிளைம்பிங்கு, இந்த லாங் ஜம்ப் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். 3 மீட்டர் வெர்டிக்கல் ரோப் கிளைம்பிங், 2.7 மீட்டர் லாங் ஜம்ப் இருக்கும். ஏஜ் 18லேருந்து 27. நீங்கள் ஜென்ரலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. யூஆர் கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. சரிங்களா? ஸோ ஹவ் டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அனெக்சர் 1ல் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அது உங்கள் கையில் ஃபில் பண்ணி, அதாவது அது பிரிண்ட் எடுத்துருங்க. பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் ஃபில் பண்ணி இங்கிலீஷில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது உங்கள் சைனு வித் நேம் டேட் இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற ஜெராக்ஸில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலிட் கவர்மெண்ட் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எது இருக்கோ அதை அட்டாச் பண்ணுங்கள். டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அட்டாச் பண்ணணும். அடுத்து 10th மார்க் ஷீட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இல்லை, தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க. அடுத்து என்ஓசி அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ஓசி கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். அடுத்து இப்போ எடுத்த மாதிரி லேட்டஸ்ட்டாக 2 கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் அக்டோபர் 7 நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆர்டினரி போஸ்ட் மூலிமா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடணும். லாஸ்ட் டேட் அக்டோபர் 7. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பாருங்கள். 10th மார்க்கு ப்ளஸ் ஐடிஐ மார்க்கு அகாடமிக் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப ஒரு 2 செட்டு ஜெராக்ஸு ப்ளஸ் ஒரிஜினல் இது 2 நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் 2 செட்டு ப்ளஸ் அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது எடுத்துகிட்டு போங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் 80 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. ஸோ நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணால் கூட மார்க் ரிடியூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸு, இங்கிலீஷு, ஜிகே, எபிலிட்டி, ரீசனிங் சேர்ந்த ஒரு சப்ஜெக்டில் 20 கொஷின், மொத்தம் 80 கொஷின் 80 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 மார்க். 1 மணி நேரம் எக்ஸாம்.
யுஆராக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 40% நீங்கள் எடுத்தால் பாஸ் ஆகலாம், 40 மார்க். எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 36 எடுத்தால் பாசிங் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் இந்த மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் பாருங்கள், அனெக்சர் 1ல் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட் உங்கள் நேம் பிளாக் லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஓகேங்களா? அடுத்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, அட்ரெஸ்ஸு, எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, 10th 12th ஐடிஐ என்னென்ன படிச்சிருக்கீங்களோ, மெயினாக 10th ஐடி அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபயர்மேனுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். ரிமைனிங் போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடில் நீங்கள் 1 வருஷம் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜெண்டரு, நேஷ்னாலிட்டி, அடுத்து உங்கள் கேட்டகிரி கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த டிக்ளரேஷனில் கீழே லெஃப்ட் ஹேண்டு தம் இம்ப்ரெஷன், இடது கை கட்டவிரல் ரேகையை இந்த பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டு தம் இருக்கு இல்லையா, அந்த தம் இம்ப்ரெஷனை இங்கே கரெக்டாக பாக்ஸ்குள்ளே வர மாதிரி கிளியராக வைங்க. அடுத்து டேட்டு, பிளேஸு, சிக்னேச்சரில் உங்கள் சைன் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் மெஜாரிட்டி இப்போ என்னால் ரிப்ளை பண்ண முடியல, ஒர்க் ரொம்ப பிஸியாக இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரியா? அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள் தான். இது A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துருங்க. A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்கள் கையில் தான் ஃபில் பண்ணணும். சிஸ்டமில் டைப் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸு இதெல்லாமே அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா, அட்டாச் பண்ணி A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டுருங்க. கவருக்குள்ளே போட்டுட்டு A4 ஷீட் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அடுத்து உங்கள் கேட்டகிரி, இது ரெண்டுமே நீங்கள் A4 ஷீட் கவர் மேலே கட்டாயம் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மட்டும்தான் சென்ட் பண்ணணும். ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட் டேட் October 7. இந்த அட்ரஸ்க்கு October 7க்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்லி ஆர்டினரி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸ்பீட் போஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ 10th முடித்தவங்க எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரைவர் வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம். சிவிலியன் மோட்டார் டிரைவர் இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபயர்மேனுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். ரிமைனிங் போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ப்ளஸ் இல்லை அப்படின்னா அந்த 11 ட்ரேடில் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த நோட்டிஃபிகேஷன் டெலிகிராம் சேனலில் இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.